கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த நாளிலே கூட அவனுடைய வார்த்தையை நாம தியானிப்போம். கல்வாரியை நோக்குங்கள், உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும். கல்வாரியை நோக்குங்கள், உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும். கல்வாரின்னா சிலுவையை நோக்குங்கள் அப்படின்னு அர்த்தம் அல்ல. சிலுவையிலே தொங்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நல்லவைகள் நடக்கும். வசனத்தை கவனிங்க. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, நீங்கள் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, நீங்கள் என்னை நோக்கி பாருங்கள். வெட்டப்பட்ட கண்மலைய, தோண்டப்பட்ட துறவின் குழிய நோக்கி பாருங்க. அது யாருன்னா ஜீவ தண்ணீராம் உலகத்தின் மனுக்குலத்திற்காக தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி அவமானங்களை சந்தித்து எல்லா மனிதர்கள் மேல வந்த தண்டனையை தன்னால ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வெளிப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாம் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில நல்லவைகள் நடக்கும். என் வாழ்க்கையில இன்னும் எதுவுமே நல்லது நடக்கலையே, அப்படி இந்த உலகத்துல ஏங்கி தவிக்கிற மக்கள் ஏராளம். ஆனா இயேசுவை என்னைக்கு நாம நோக்கி பார்க்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம வாழ்க்கையில நல்லவைகள் நடக்கும். மனுஷரை நோக்கி பார்க்க கூடாது. பேதுரு யோவானும் தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது தனக்கு ஏதாயிலும் கிடைக்குமான்னு சொல்லி அந்த அலங்கார வாசலிலே வைக்கப்பட்டிருந்த அந்த சப்பானி மனிதர்கள், அதாவது அந்த ஊழியக்காரர்களை அவன் நோக்கி பார்த்தான். தனக்கு ஏதாயிலும் கிடைக்குமான்னு சொல்லி இன்னைக்கு மனிதர்கள் மனுஷர்களுடைய கைகளை நோக்கி பார்க்கிறாங்க, மனுஷர்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறாங்க. ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகராம். ஆனால் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரால மட்டும்தான் நமக்கு, உங்களுக்கு, இதை கேட்கிற யாவருக்கும் நல்லவைகள் நடக்கும். என் வாழ்க்கையில நல்லது நடக்காதா அப்படின்னு ஏங்கி கிடக்கிற அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே தொங்கி நமக்காக பாடுகள் பட்டு அவமானங்களை சகித்து நம்மேல் வரவேண்டிய தண்டனையை தன்மேலே ஏற்றுக்கொண்டு நமக்காக அடிக்கப்பட்ட அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே தொங்குகிற அந்த கல்வாரி நாயகனை நம்ம என்னைக்கு நோக்கி பார்க்கிறோமோ அன்னைக்கு தாயா நம்முடைய வாழ்க்கையில நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்திலே சொல்லிட்டு தாவீது சொல்றார். யார் முகத்தை தேடிக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம கர்த்தருடைய முகத்தை தேடுகிறோமா? சிந்தித்து பாருங்க. கல்வாரியை நோக்குங்கள், உங்க வாழ்க்கையில நல்லவைகள், உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும். இதான் தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை. வேற எதையும் நோக்கி பார்க்காதீங்க. உங்கள் சகாயத்துக்காக, உங்கள் உதவிக்காக, உங்கள் ஒத்தாசைக்காக, உங்கள் எதிர்காலத்தின் நன்மைக்காக அனுதின வாழ்விலே தேவன் உங்கள் வாழ்க்கையில உங்களை நடத்தும்படியாக அவரை நோக்கி பாருங்க. வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கமடையவில்லை, அந்த முகங்கள் அத்தனையும் பிரகாசம் அடைந்தது. பேதுரு இயேசுவை 3 தடவை மறுதலித்தான். சேவல் கூவுகிறதுக்கு முன்னமே 3 தடவை நீ என்னை மறுதலிப்பன்னு சொல்லத கூட அவன் நம்பல. ஆண்டவர் யாரு மறுதலிச்சாரு சரி, உங்களை நான் மறுதலிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக அறுதியிட்டு ஆணையிட்டு சொன்னான். ஆண்டவர் என்னைக்கும் பொய் சொல்ல மாட்டார் உண்மையை தவிர. மனிதன் தான் பொய்யன். வசனம் சொல்லுது, எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். இயேசு உண்மையை சொன்னாரு, அதே போல அவன் மறுதலித்தான்.
மறுதலித்த உடனே ஆண்டவருடைய முகம் பேதுருவை நோக்கி பார்த்தது. அவன் மனங்கசந்து, ஐயோ, நான் இப்படிப்பட்ட ஒரு நீதிபரரை நான் காட்டி கொடுத்து விட்டேனே. ஆண்டவர் அவனுடைய முகத்தை நோக்கி பார்த்த உடனே அவன் வாழ்க்கை மாற்றம் பெற்றது. கர்த்தர் யோபுவினுடைய சிறையிருப்பை பார்த்து அவன் முகத்தை பார்த்தாராம். கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார், அவன் சிறையிருப்புகள் மாறியது. அதே போலதாங்க நம்ம என்னைக்கு அவருடைய முகத்தை நம்ம நோக்கி பார்க்கிறோமோ அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற சிறையிருப்புகள் மாறும். நம்முடைய வாழ்க்கையின் கசந்த நிலைமைகள் மாறும். நம்முடைய வாழ்க்கையின் கடன் பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையினுடைய போராட்டமான சூழ்நிலைகள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். பேதுரு கடல்ல நடந்தான். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கொண்டே நடந்த பொழுது அவனை எந்த சூழ்நிலைமையும், எந்த அலைகடலும், கொந்தளிக்கிற பெருங்காற்றும் அவனை மூழ்கி போக செய்ய முடியல. ஆனா இயேசுவோட முகத்தை என்னைக்கு அவன் திருப்பி தன்னை சுத்தி கொந்தளித்து கொண்டிருக்கிற கடலின் அலைகளை பார்த்தானோ அவன் மூழ்க ஆரம்பித்தான். அப்பொழுதும் கூட அவருடைய கரம் அவனை தூக்கி எடுப்பதற்கு மறக்கலங்க. கல்வாரியை நோக்குங்கள், உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும். வேதவசனம் சொல்லுகிறது, எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. சொல்லுங்க, வாசிக்கணும், பைபிளை வாசிக்கணும். சிலுவையை பற்றிய உபதேசத்தை இந்த உலக மக்கள் கேட்க விரும்பல. இன்னைக்கு யூடியூப்ல நிறைய ஷார்ட்ஸ் வருது, ஸ்கிப் பண்ணி இன்னைக்கு நிறைய பேர் அதுல நேரத்தை போக்கி அப்படியே போய்கிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு கணக்கே இல்ல, அதுக்கு ஒரு முடிவே இல்ல. ஆனா கடைசியில் அது எங்க கொண்டு போய் முடியும்னு சொன்னா உன் நேரத்தை எல்லாம் விழுங்கி பாதாளத்திலே கொண்டு போய் விடும். ஆனா சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய வேதத்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தையே நாம நோக்கி பார்க்கும்படியான ஒரு வாழ்வை நாம் இந்த உலகத்திலே வாழ்வோம் என்றால் நம்மை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக பரலோக வாழ்வுக்கு நேராக அது நம்மை ஆயத்தப்படுத்தி நம்மை அழைத்து செல்லும். சிலுவையை பற்றிய உபதேசத்தை இன்னைக்கு மக்கள் கேட்க விரும்பல. கேளுங்க, பூதனமான உபதேசங்களை கேட்க விரும்புறாங்க, பாரம்பரியமான காரியங்களை கேட்க விரும்புறாங்க. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிற ஆளுகளுக்கு பைத்தியமா தெரியுது. ஸ்தோத்திரம். ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன். நீ கெட்டு போகிற ஒரு மனுஷியாக இருந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை முக்கியப்படுத்த மாட்டேன். ஆனா சிலுவை பற்றிய உபதேசத்தை நீ கேட்கும்படி விரும்பினா கர்த்தருடைய ஆலயத்தை முக்கியப்படுத்தி சிலுவையின் செய்திய தேவ சமூகத்துல அவருடைய நன்மையை தேடி ஓடி வருவ. அது உனக்கு தேவ பலனாக இருக்கும். சிலுவை பற்றிய உபதேசத்தை கேளுங்க, அதுதான் உங்க வாழ்வு நித்திய ஜீவனுக்கு நேராக அழைத்து செல்லும். பாதாளத்தை, கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு எது ஜீவ வழியான் தெரியுமா? உன்னதத்தை நோக்கும் வழி. இன்னைக்கு நிறைய மக்கள் சிலுவையை பற்றிய உபதேசம் தான் நம்மளை உன்னதத்துக்கு நேராக அழைத்து செல்லக்கூடிய, பரத்துக்கு நேராக அழைத்து செல்லக்கூடியதான வழியா இருக்கு. ஏன்னா சிலுவையின் மூலமாகத்தான் நமக்கான மீட்பு என்ன செய்யப்பட்டிருக்கு? சம்பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாவமும் அறியாத, குற்றமே இல்லாத மகா பரிசுத்த நமக்காக சிலுவையிலே பலியாகினார். ஆமென். இன்னைக்கு சிலுவை பற்றிய உபதேசம் உங்களுக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு தேவனுடைய செய்தியை மக்கள் கேட்க விரும்பல. ஆட்டம், பாட்டம், நடனம், கூத்தாட்டம், கும்மி ஆட்டம், இதைத்தான் இன்னைக்கு பார்க்க விரும்புறாங்க. நிறைய சர்ச்சுகள்ல புகையை மூட்டி விட்டு என்ன செய்றாங்க? புகை மூட்டத்தை எழுப்பி விட்டு உள்ள கருப்பு கலர்ல டிரெஸ்ஸுகளை போட்டுக்கிட்டு என்ன செய்யறாங்க? டான்ஸ் பண்றாங்க. சாத்தானின் சபைகளிலும் இன்று அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. சிலுவையை பற்றி பிரசங்கிக்காத சபை அது கர்த்தருடைய சபை அல்ல. இன்னைக்கு தேவனுடைய மக்கள்
கர்த்தருடைய செய்திகள் ஆவலாய் கேட்பதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். வசனங்களை பாருங்க. கல்வாரி என்பது என்ன தெரியுமா? நம்முடைய சாபங்களை போக்கக்கூடியதான ஒரு இடமாக இருக்கிறது. சொல்லுங்க, நம்முடைய சாபங்களை என்ன? கர்த்தருடைய வசனத்தை கவனிச்சு கேளுங்க. கல்வாரி என்பது சாபத்தை போக்குகின்ற ஒரு இடம். இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக சாபங்கள் இருக்கிறது, தோஷங்கள் இருக்கிறது. சாபம். லூக்கா 23:33 வசனத்தை வாசிங்க, வாசிங்க, வாசிங்க எடுத்து. கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்துல கபாலஸ்தலம் 23:33 வசனம். யாரை சிலுவையில அறைவாங்க தெரியுமா? கொடுமையான தண்டனை, சிலுவையின் தண்டனை. சபிக்கப்பட்டவர்களாக எண்ணப்படுகிறவர்களை தூக்கிலிடுவார்கள். அநேகருடைய கண்கள் வழியிலே போகிற அநேக மக்கள் அவர்களை பார்க்கும்படியாக சபிக்கப்பட்ட ஒரு மனிதனைத்தான் தூக்கிலிடுவார்கள். எதுல? மரத்துல. அப்ப இங்க இயேசு கிறிஸ்து சாபத்துக்கு ஏதுவான சபிக்கப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்யல. அவர் குற்றமற்றவர், நீதி உள்ளவர், மகா நீதிபரர். கவனிங்க, தியானத்துல கவனிக்க வேணாம், என்னைய கவனிங்க. தேவாலயத்துல கர்த்தருடைய கண்கள் எல்லாம் அவர் மேல் நோக்கமாக இருந்ததாம். அதே மாதிரி உங்க கண்களை கர்த்தருடைய வசனங்களுக்கு நேராக பதியுங்கள். கேட்க கர்த்தருடைய வசனத்தை கேட்க தீவிரமா இருங்க. பாருங்க, யாரை சிலுவையிலே அடிப்பார்களாம்? சபிக்கப்பட்ட மனிதனாக எண்ணப்படுகிறவன. கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து, கவனிங்க, இயேசு கிறிஸ்து எனக்காக, உனக்காக, நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தினுடைய சாபங்களை எல்லாம் நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். இப்ப நம்ம வாழ்க்கையில சாபத்துக்கு அதிகாரம் இல்லையா? சாபத்துக்கு நம்ம மேல எந்த ஒரு பவரும் இல்லாம போயிருச்சு. காரணம், யாராவது உங்களை சாபம் இடுவார்கள் என்றால் உங்களுடைய பரம்பரை சாபங்கள், குடும்பத்தினுடைய சாபங்கள், கடந்த காலத்தின் சாபங்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா மரத்திலே தூக்கப்பட்டதினாலே என் அருமை இரட்சகர் என் இயேசு உங்களுடைய வாழ்வில இருந்ததான சாபங்களை அவர் உங்களை விட்டு எடுத்து போட்டு விட்டார். சாபத்திலிருந்து உங்களை மீட்டு கொண்டார். நீங்கள் சபிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? அவர் சபிக்கப்பட்ட மனுஷகுமாரனாக அவர் சிலுவையிலே தொங்கினார். பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் உண்டு, எடுத்து வாசிக்க வேணாம். ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாம பாவம் செய்த பொழுது கர்த்தர் என்ன பண்ணாராம்? கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ள அனுப்பினாராம். அது அநேகரை போய் கடித்ததினாலே, அது வாயிலேயே கொள்ளிவாய், அநேகரை கடிச்சதுனால என்னது, செத்து போயிட்டாங்க. நிறைய பேர் சாகும்படியாக போராடி கொண்டிருந்தார்கள். கொஞ்ச நேரத்துல, இன்னும் கொஞ்ச நேரம் தான் அவங்க செத்துருவாங்க. வாய்கள்ல நுரை சொல்லி செத்துருவாங்க. அந்த சூழ்நிலையில கர்த்தர் மோசேக்கு ஆலோசனை கொடுத்தார். ஒரு வெண்கல சர்ப்பத்தினுடைய உருவத்தை செய்து அத ஒரு கோல்ல என்ன செய்யணும் சொன்னா மாட்டி அந்த மக்கள் பார்க்கும்படியாக நீ ஒரு கம்பத்து மேல தூக்கி வைன்னு சொன்னாரு. ஆரெல்லாம் அந்த வெண்கல சர்ப்பத்தினுடைய உருவத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைப்பார்கள் சொல்லி சொன்னாரு. அதனால நாம இன்னைக்கு பாம்புகளை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா சர்ப்பத்தின் வழிபாட்டுக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். விஷ சர்ப்பங்களை தொழுது கொள்ள கூடாது.
சர்ப்பத்தை ஏன் தூக்கி போட சொன்னார்னா, சர்ப்பத்துக்குள்ள இருந்தது அத்தனை என்னது? விஷம். மனிதர்களுடைய பாவம், மனிதர்களுடைய அக்கிரமமானது சர்ப்பத்தினுடைய விஷத்துக்கு ஒப்பான விஷமா இருக்கு. அதை இயேசு கிறிஸ்து தன் சரீரத்திலே கல்வாரி சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டு அதை சுமந்ததினாலே இன்னைக்கு மனுக்குலம் அத்தனையும் பாவத்தினால ஆங்காங்கே ஆத்மாவிலே ஆவியிலே செத்து போய் கிடக்கிறார்கள். யாரெல்லாம் தேவகுமாரனாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து கம்பத்திலே தூக்கப்பட்ட அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் இந்த சாத்தானாகிய வலுச்சற்பத்துக்கு நீங்களாக, சாபத்துக்கும் பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் நீங்களாக அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஏசாயா 53:12 வாசிங்க. ஏசாயா 53:12 வசனங்கள் எடுத்து வாசிங்க. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அவர் தம்முடைய ஆத்துமாவை எதுல ஊத்துனாராம்? மரணத்திலே ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக. பாருங்க, இயேசுவ இங்க வலது பக்கத்துல ஒருத்தன், இடது பக்கத்துல ஒருத்தன். ஆனா அவங்க ரெண்டு பேருமே தவறு, பாவம் செய்திருந்தாங்க, குற்றம் செய்திருந்தார்கள். ஆனா இவரு நடுவுல, ஏன் நடுவுல இயேசுவை அறைந்தார்கள் என்றால், அவர்தான் நம்மை மீட்கிற மத்தியஸ்தர். அவர்தான் நம்மளை மீட்கும்படியாக வந்த மத்தியஸ்தர் இயேசு. வலது பக்கத்துல இருந்த அந்த குற்றவாளி, இடது பக்கத்துல இருந்த அந்த குற்றவாளி, வலது பக்கத்துல இருந்தவன் மீட்படைந்தான், இடது பக்கத்துல இருந்த என்ன பண்ணான்னு சொன்னா மீட்பை இழந்தான். இன்னைக்கும் கூட யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகர், மீட்பர், ஆண்டவர், அவர்தான் என் பாவங்களை போக்கும் பரிகாரி என்று வாயிலே அறிக்கை செய்கிறார்களோ, அறிக்கை செய்து இருதயத்திலே அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் மீட்படைவார்கள். அவர்கள்தான் சாபமான வாழ்க்கையிலிருந்து அவர்கள் பரலோக ராஜ்யத்தின் வாழ்வுக்கு என்ன செய்வாங்கன்னா பாக்கியம் பெறுவார்கள். அக்கிரமக்காரர் ஒருவராய் எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அவர் அக்கிரமக்காரருக்காய் வேண்டிக் கொண்டது நிமித்தம் கொடுப்பேன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்ப கல்வாரி என்பது சாபங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு போக்கக்கூடியதான ஒரு இடமாக இருக்கிறது. கல்வாரி சிலுவை என்பது மனதுருக்கத்தினுடைய இடம். சொல்லுங்க, மனதுருக்கத்தினுடைய இடம். லூக்கா 23:34, மார்க் 11:25. இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. கவனிங்க, பிதா நாம செய்த எல்லா விதமான பாவத்தையும் அவர் மன்னித்திருக்கிறார். அந்த மன்னித்ததற்கு காரணம் எதுன்னா அவருக்குள்ள இருந்ததான மனதுருக்கம். இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் ஜனங்கள் தொய்ந்து போனவர்களாக, திக்கற்றவர்களாக, கைவிடப்பட்டவர்களாக, பரதேசிகளாக திரிந்தார்களோ அங்கெல்லாம் அந்த ஜனங்கள் மேல இயேசு என்ன பண்ணாரா? மனதுருகினார். இன்றைக்கும் யாரெல்லாம் கல்வாரி சிலுவையை நோக்கி வருகிறார்களோ ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில நன்மை செய்ய மனதுருகுகிறார், அற்புதங்களை செய்ய மனதுருகுகிறார், வியாதியை சுகமாக்க மனதுருகுகிறார், அவர்கள் வாழ்வுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு அவர் மனதுருகுகிறார். பாதாளத்தின் வல்லமைக்கு மீட்டு அவர்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வருவதற்காக மனதுருகுகிறார். கல்வாரி சிலுவை என்பது எது அப்படின்னா என்னன்னா, அது மனதுருக்கத்தினுடைய இடம். பிதாவே அவர்களுக்கு மன்னியும், அவர் மேல துப்புனாங்க. நீங்க சும்மா இருப்பீங்களா? அவர் மேல காரி எச்சிய துப்புனாங்க. அவர் கன்னத்திலே ஓங்கி அறைந்து, உமை யார் அறைந்தான் என்று ஞானதிருஷ்டியினாலே சொல்லும், நீ தீர்க்கதரிசியாமேன்னு சொன்னாங்க. அவர் தலையிலே ஒரு முள்முடியை பின்னி அவர் தலையில சூட்டி யூதருடைய ராஜாவை வாழ்கன்னு சொல்லி அவமானப்படுத்தினார்கள். அவருடைய துணியை அப்படியே கழட்டிட்டு பாருங்க, ஒரு மேல் அங்கி அவருக்கு உடுத்தி அவமானப்படுத்தினார்கள். இதையெல்லாம் அவர் பொறுப்பெடுத்தாலும், அதையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டாலும்,
நம்ம மேல மனதுருகி சொன்னாரு, பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இன்னைக்கும் கூட நாம் அநேக வேளைகளிலே அவருக்கு தெரிந்தும் அறிந்தும் நிறைய தவறுகளை, குற்றங்களை, மீறுதல்களை, அக்கிரமங்களை அவருக்கு எதிராக செய்து கொண்டே இருக்கிறோம். மனிதர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்றாரு? மன்னித்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய தேவன் மனதுருக்கத்தின் தேவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயபெருத்திருக்கிறார். மார்க் 11:25. நீங்கள் என்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்க தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கணும்னா அந்த குறைய நீங்க அவனுக்கு மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவர் கத்து கொடுக்கிறாரு. தன்னை சுத்தி அவமானப்படுத்தின மக்கள், தன்னை சுற்றி நிந்தித்த மக்கள், தன்னை சுற்றி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மக்கள், தன்னை பாத்தீங்கன்னா சவுக்குகளினாலே அடித்த மக்கள், தன்னை கைகளிலும் கால்களிலும் பாத்தீங்கன்னா ஆணிகளாலே அறைந்த போர் சேவகர்கள், ஆனாலும் பிதாவே இவங்களுக்கு மன்னிங்கப்பா, தாங்கள் செய்கிறது இன்னதுன்னு அறியாம இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் மனதுருகி அவர்களுக்காக ஜெபித்தார். இன்றைக்கும் கூட பிதாவின் வலது பாரிசத்துல அவர் நமக்காக அவர் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். நமக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். நமக்கு பரிந்து பேசுகிற ஒருவன் பாவம் செய்வானானால் நமக்காக பரிந்து பேசுகிற நல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அடுத்த வசனத்தையும் படிப்பா. நீங்க மன்னியாம இருந்தீங்கன்னா பரலோகத்தில் இருக்கிற உங்க பிதாவும் உங்க தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? மன்னியுங்கள், மன்னிக்கப்படுவீர்கள். தவறு செஞ்சா மன்னிக்கணும், அப்பதான் நீங்க மன்னிக்கப்படுவீங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா தாழ்மையான இருதயம் உடையவர்களாக இருப்பதில்லை. தவறு செஞ்சா கூட மன்னிப்பு கேட்காம இருக்கிறது. மன்னிப்பு கேட்கணும். முதல்ல என்ன செய்யணும் சொல்லுங்க? மன்னிப்பு கேட்கணும். நம்முடைய மனசுல அடிக்கடி தினமும் பூக்க வேண்டிய பூ மன்னிப்பு. இருமாப்பு இருக்க கூடாது, வீராப்பு இருக்க கூடாது, வம்பு இருக்க கூடாது. என்ன இருக்கணும்? அன்பு, மன்னிப்பு. நம்முடைய மனசுல எப்பவுமே கசப்பு இருக்க கூடாது. கசப்பு எப்ப பாரு கசப்பு, வீராப்பு, வீம்பு, இருமாப்பு, இதுதான் இருக்கு. மன்னிப்பு இருக்கணுங்க, அன்பு இருக்கணுங்க. நீங்க மன்னிக்கலன்னு அதனால என்னன்னா சாரி, ஐ எம் வெரி சாரி, நான் தவறு செஞ்சிட்டேன், தயவு செய்து நீ மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்கணும். எல்லாரும் கவனிங்க, மன்னிக்கணும், நீங்க மன்னிப்பு கேட்கணும். விளங்குதா? ஸ்தோத்திரம். மன்னிப்பு கேட்கணும். வாசிங்க. கல்வாரியானது நம்முடைய நிந்தைகளை போக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. சொல்லுங்க. நம்முடைய இனி கவனிங்க, கல்வாரி என்பது நிந்தைகளை போக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. வாசிங்க லூக்கா 23:35. வாசிங்க சீக்கிரம். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்துவ மக்கள் இகழ்ந்தார்களாம். ஆண்டவர் சொல்லாரு, உங்களை நிந்தித்து உங்கள் பேரில் பலவிதமான பொய்யான மொழிகளை தீமையாய் சொல்வார்களானால் நீங்க என்ன செய்யாதீங்க? சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. மத்தேயுல 5, 6, 7 அதிகாரங்கள்ல கடவுள் தெளிவா நமக்காக எழுதி வைத்திருக்கிறாரு. உங்களை நிந்தித்து உங்களை அவமானப்படுத்தி உங்கள் பேரில் பொய்யான மொழிகளை தீமையாய் சொல்வார்களானால் பயப்படாதீங்க அப்படின்றார். இயேசு கிறிஸ்து உனக்காக, எனக்காக, நம் ஒவ்வொருவருக்காக கல்வாரி சிலுவையிலே நிந்தைகளை அனுபவித்தார். அவர் இகழ்ச்சியை அனுபவித்தார். புகழ்ச்சிக்குரிய ஆண்டவர்,
மகிமைக்கு உரியவர், கனத்துக்கு உரியவர், போற்றுதலுக்கு உரியவர், எல்லா பாராட்டுதலுக்கு உரியவர் அவர். ஆனா உங்களுக்காக எனக்காக நிந்தைகளை தன்மேல ஏற்றுக்கொண்டார். அநேகர் அவரை நிந்தித்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள். ஆனால் இயேசு ஒன்றும் பேசாமல் இருந்தார் என்று பார்க்கிறோம். அவர் சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல வாயை திறவாதிருந்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் நமக்கு எதிராக மக்கள் பலவிதமான தீமையான மொழிகளை பேசும்போது, சொல்லும் போது நாம எப்படி இருக்கிறோம்? எதிர்த்து போராடுகிறோம், சண்டையிடுகிறோம், கைகளை ஓங்கி விடுகிறோம், காலை தூக்கி விடுகிறோம். நான் இப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு உள்ள இருக்கிற பழைய மனுஷன் என்ன பண்றான்? வீச்சருவாவோட வர்றான். உள்ள இருக்கிற பழைய மனுஷன் எழும்பி தன் கோபத்தை வெளிப்படுத்துகிறான். இல்ல, நமக்குள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து விட்டால் நாம் புது சிருஷ்டிகளாக, புதிய மனுஷனாக, புதிய திவ்ய சுபாவம் உடையவர்களாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய குணநலன்களை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கும்படியாகத்தான் கல்வாரி சிலுவையானது நிந்தைகளை போக்குகின்ற இடம். அது நம்முடைய வாழ்க்கையினுடைய நிந்தைகளை, அவமானங்களை மாற்றக்கூடிய இடமாக அது நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அல்லேலூயா. கல்வாரியை நோக்குங்கள், உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும். வாசித்து பாருங்க. கல்வாரி என்பது உங்கள் மீட்புக்கான, நம்முடைய மீட்புக்கான இடம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி அவர், தேவ ஆட்டுக்குட்டி அவர். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். உலக மீட்பர் என்று சொல்லப்படுகிறது இயேசுவ. இயேசு கிறிஸ்துனுடைய 2 கரங்களையும் இப்படி வைத்திருந்தார். ஏன் அப்படின்னா, எல்லா மனுஷரும் என்னிடத்திலே வாருங்கள்னு சொல்லி அழைத்தார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொன்னார். என்னிடத்திலே வருகிறவனை நான் புறமே தள்ளுகிறதில்லை என்று சொன்னார். வாருங்கள், என் கரங்களுக்குள்ளாக வாருங்கள், என் அன்புக்குள்ளாக வந்து அடைக்கலத்தை தேடுங்கள் என்று சொன்னார். இந்த தெய்வத்தை போல ஒரு தெய்வம், இந்த தேவனை போல ஒரு தேவன், இந்த ஆண்டவரை போல ஒரு மீட்பர் எங்கேயும் பார்க்க முடியாது. அவர் ஒருவர் தான் உலக ரட்சகர். இயேசு மட்டும்தாங்க உலக ரட்சகர். லூக்கா 24:43 ரகபோத்தை எடுத்து வாசி. லூக்கா 24:43. லூக்கா 24:43 வாசிங்க. அவர்களை நோக்கி மோசே நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்களை எல்லாம் நிறைவேற்ற. 23:43 பாருங்க. 23:43. இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் 23:43 இன்னைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய்னு சொன்னாரு. மீட்பின் இடம் கல்வாரி. மீட்புக்காக இன்னைக்கு உலக மக்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக எங்கெல்லாம் ஓடுறாங்க தெரியுமா? புண்ணிய யாத்திரைகள், பாத யாத்திரைகள். காசிக்கு போறது, கங்கை நதியிலே மூழ்குவது, ராமேஸ்வர கடலிலே மூழ்குவது, அந்த கடலு இந்த கடலு, வங்காள விரிகுடா, அரபிக்கடலு, எந்த கடல்ல மூழ்கினாலும் பாவம் நீங்குகிறதுக்கான வழி கிடையவே கிடையாது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தவிர. ரிக், யஜூர், சாம, அதர்வன வேதங்கள் சொல்லக்கூடிய உலக ரட்சகர் மீட்பர் யார் என்றால் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஈசன் மைந்தன் வந்து சிலுவையில் மாண்டான் அப்படின்னு சொல்லி மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வந்து தன்னுடைய கவிதைகளை எழுதி இருக்கிறார். அந்த மைந்தன்னா யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த ஈசன் என்று சொல்லப்படுகிறவர் தான் பிதாவாகிய தேவன். அப்ப மீட்பின் இடம் கல்வாரி சிலுவ. இந்த உலக சரித்திரத்தை சரியாய் புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின்
அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுக்கு முன்பாக, கிறிஸ்துவுக்கு பின்பாக மனுஷன் என்னென்னதான் பாத்தீங்கன்னு சொன்னா பிராடு வேலை பண்ணி பொய்யான தந்திரங்களை உள்ள புகுத்தி கிறிஸ்துவுக்கு முன் பிசி, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்றத மாற்றவே முடியாது. மனுஷன் குரங்கில் இருந்து பிறந்தான் அப்படின்னு சொல்லுகிற டார்வின் பரிணாம கொள்கை தவறு. குரங்குல இருந்து மனுஷன் பிறந்திருந்தா மனுஷனுடைய உடம்புல ஏன் குரங்கோட பார்ட் எடுத்து வைக்க வேண்டியதானே? சொல்லுங்க. மனுஷனுக்கு கிட்னி போச்சுன்னா குரங்கோட கிட்னி எடுத்து வைக்கலாம்ல. மனுஷனுக்கு ஹார்ட் போச்சுன்னா மனுஷன் குரங்குல இருந்து தானே பிறந்தான், குரங்கோட ஹார்ட் எடுத்து வைக்கலாமே. மனுஷனுக்கு நுரையீரல் போச்சுன்னா குரங்கோட நுரையீரல் எடுத்து வைக்கலாம்ல. சொல்லுங்க. மனுஷனுக்கு கண்ணு போச்சுன்னா குரங்கு கண்ணு எடுத்து வைக்க வேண்டியதானே? சொல்லுங்க. மனுஷன் தான், குரங்கு குரங்கு தான். மனிதன் தேவனால் படைக்கப்பட்டவன். விளங்குதா? இந்த உலகம் இறைவனை எப்படி சொல்லுகிறது என்றால் பிரம்மா அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள் என்று சொல்லி. அப்படின்னா அந்த மூணு இருக்கிறது யாருன்னா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரத்தை குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். உருவாக்குகின்ற தேவன் பிதாவாகிய தேவன். காக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்தார். காக்கும் கடவுள் அவர்தான். அப்ப குமாரன் தான் என்ன செய்ய போறாரு? அழிக்க போறாரு. அவர் தான் அன்புடையவர், ஆனா அவர் தான் அழிக்க போறாரு. எதை? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். இன்னும் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரு. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். கல்வாரியானது மீட்பின் இடம். மீட்புக்காக கல்வாரி கிட்ட தான் வரணும், ஆசிக்கு போக கூடாது. புரியுதா? நம்முடைய உலக மீட்பர் இயேசு கிறிஸ்து. நாம் மதத்தை பிரச்சாரம் பண்ணல. பரலோக ராஜ்யத்துக்கு, நித்திய ராஜ்யத்துக்கு, ஜனங்கள் சொல்லக்கூடிய மோட்சம் என்று சொல்லப்படுகின்ற இடத்திற்கு, சொர்க்கத்திற்கு போகும்படியான வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவரிடத்துல ஒரு குற்றமும் இல்லை. அவர் ஒரு பாவமும் செய்யவில்லை. அவருடைய உயிரை யாரு எடுக்கல, தான் தலையை சாய்த்து அவர் தான் ஜீவனை விட்டார். கர்த்தருடைய வசனத்தை கருத்தா கேளுங்க, சலிப்படையாதீங்க. கல்வாரியானது அற்புதங்களின் இடம். சொல்லுங்க. என் வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வருகிற ஒரு இடம் எதுன்னா அது எது? கல்வாரி. 23, 44, 45 எடுத்து வாசியுங்கள். 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கு அந்தகாரம் உண்டாகி சூரியன் இருளடைஞ்சு தேவாலயத்தின் திரைச்சேலை 2ஆக கிழிந்தது. பாத்தீங்களா? ஆண்டவர் மரித்தவுடன் எந்த மனுஷனாவது மரிக்கிறப்ப இதெல்லாம் நடக்குதா? சொல்லுங்க. உலக மகான்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்துல மரித்திருக்கிறாங்க. அறிஞர்கள் மரித்திருக்கிறாங்க, ஞானிகள் மரித்திருக்கிறாங்க. எந்த மனுஷனும் மரித்தப்ப பூமி எதிர்ச்சி வந்தது கிடையாது, உலகம் இருண்டு போனது கிடையாது. ஆனால் இந்த உலக மீட்பராமின் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது கல்லறைகள் எல்லாம் திறந்தது, பூமி அதிர்ந்தது, சூரியன் ஒளிய அப்படியே என்ன செய்ய, ஏன் அப்படி ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? சூரியன் ஏன் தன்னுடைய ஒளியை இழந்துச்சு தெரியுமா? நீதியின் சூரியனாம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினார். நானே இந்த உலகத்தின் ஒளி என்று சொன்னவர் அவர் சிலுவையிலே தொங்கினதனால இந்த சூரியனுக்கு இருந்த ஒளி காணப்படாம போச்சையா. இயேசு கிறிஸ்துவும் கூட உங்க வாழ்க்கைக்குள்ள வந்தா தாயா உங்க வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்கும். நீதியின் சூரியன், நீதியின் வெளிச்சம் உதிக்கும்.
அவர் வரலனா வாழ்க்கை இருண்டு போகும். இயேசு வாழ்வுக்குள்ள வரலனா வாழ்க்கை அந்தகாரமா போகும். வீட்டிலேயே இருந்து கொண்டிராத, கர்த்தரை தேடி ஓடி வா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் அசட்ட பண்ணாத. யார் ஒருத்தர் தேவனுடைய ஆலயத்தை தேடி ஓய்வு நாளில கர்த்தரை ஆராதிக்க வராமல் இருக்கிறார்களோ அவர்கள் துன்மார்க்கர், அவர்கள் சாபத்துக்கு உள்ளாவார்கள், அவர்களை சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தேடி கடைசி நாட்களில் ஓடி வரணும் ஐயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஞானஸ்நானம் எடுத்துட்டா நீ வீட்டிலேயே உட்கார்ந்துக்கிட்டு ஆன்லைன் பிரேயர், ஆன்லைன் ஜெபங்கள், ஆன்லைன் ஆஃபரிங் இப்படி உட்கார்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ தேவனை எப்படி ருசி பார்ப்ப? இன்னைக்கு ஓய்வு நாள்கள் அசட்டை பண்ணப்பட்டு கொண்டு வருகிறது. பாருங்க, ஓய்வு நாள் அசட்டை பண்ணப்பட்டு வருகிறது. முஸ்லிம் நண்பர்கள் 5 வேளை தொழுது கொள்ளுகிறார்கள். ஆண்டவரை மெய்யான இரட்சகரை அறிந்த மக்கள் எப்படி ஜெபிக்கிறாங்க, எப்படி கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறாங்க, ஓய்வு நாளுக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள், கர்த்தருக்கென்று கொடுக்கின்ற காணிக்க தசமபாக காரியங்கள்ல எவ்வளவு உண்மையா இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கர்த்தர் சீர்தூக்கி பார்க்கிறாரு. கல்வாரியானது அற்புதங்களின் இடம். அது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வர வேண்டுமானா நாம அவருடைய நாமத்தை சரியாக இந்த உலகத்திலே மகிமைப்படுத்துகிறவர்களாக, அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாக, அவரை பிரஸ்தாபப்படுத்துவர்களாக நாம் இருக்கணுங்க. அற்புதங்களின் இடம். ஆனா அற்புதங்களின் இடத்துக்கு வந்தா தானே நீ சரியாவ. சொல்லுங்க. ஒரு வியாதி போகணும்னா டாக்டரை தேடி ஆஸ்பத்திரி போறோம். ஒரு படிப்பு நமக்கு வேணும்னு சொன்னா ஸ்கூலுக்கு பாத்தீங்கன்னா வேன் ஏறி அங்க போய் டீச்சர் சொல்லி கொடுக்கறத காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் 8 மணி நேரம் உட்கார்ந்து கத்துட்டு வர்றோம். ஒரு வேலைக்கு பணம் சம்பாதிக்கணும்னா 8 மணி நேரம் வேலை செய்ய ஓடுறோம். ஆனா ஆண்டவரை தேடி வருவதற்கு மட்டுமோ நாம் ஏன் நம் கால்கள் தீவிரமடையல, துரிதப்படல? ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிறாரு, அவருக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? உலகம் அழிந்து போகிறதுக்கு முன்பாக, இந்த உலகத்துல பலவிதமான அசம்பாவிதங்கள் ஆபத்துகள் வருகிறதுக்கு முன்பாக ஆண்டவரை வந்து அண்டிக் கொள்ளுங்கள். கல்வாரி உங்களை அழைக்கிறது. கல்வாரி சிலுவையின் அடியிலே வந்து நமக்காக பலியான அந்த கால்களை முத்தம் செய்யுங்கள், அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். மரியாள் ஓரோடி வந்து தன்னுடைய தலைமயிரை எடுத்து நலந்த தைலத்தை அவருடைய சிரசன் மேலே ஊற்றி அவருடைய கால்களை தைலத்தினாலே தன்னுடைய தலைமயிராலே துடைத்தார். அப்படிப்பட்ட அன்பை ஆண்டவரிடத்திலே உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அப்பொழுது கல்வாரி சிலுவையிலிருந்து வரக்கூடிய அந்த அற்புதங்களை உங்க வாழ்க்கையில நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள். மீண்டுமாய் சொல்லுகிறேன், கல்வாரியை நோக்குங்கள். உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும். செய்வோமா?